ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். கோயம்புத்தூர் காய்ஸ், இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சுங்க. மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அது உங்ககிட்ட கேட்டுக்கலாமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியா ஓகேன்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு பண்ணுறது நல்லதுங்கிறாங்க. அது மாதிரி உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போ இது நான் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு நான் வாக்கிங் போகிற இடத்துல நிறைய பேர் இந்த டெசர்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு அந்த கப்ஸ் கேக் ஆகட்டும், ப்ரௌனி கேக் ஆகட்டும், முட்டை மிட்டாயின்னு ஒன்று நிறைய கொண்டு வந்துருக்காங்க. ஹோம்மேட் சாக்லேட் சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 பேர் அந்த நான் வாக்கிங் போகிற ஏரியாவில் டேபிள் வச்சு அவங்க வீட்டில் இருக்க என்ன டேபிளோ என்ன பெஞ்சோ அது கொண்டு வந்து வச்சு வண்டி மேலே வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொடுத்து ஊக்குவிப்போமே அப்படிங்கிறதுக்காக நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதோட ரேட்டு பாதிக்கு பாதி ரேட்டு பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதே அப்படியே லைட் செட்டிங்கோடவும் இது அப்படியே இதே மாடலில் மொத்தம் 3 படி ஒன்று இருக்குது, 5 படி ஒன்று இருக்குது. அவங்க எது கேட்குறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அவங்க இன்னைக்கு ஈவினிங் போய் தான் அவங்கக்கிட்ட கேட்கலான்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாதி அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்வோமே அப்படிங்கிறதுக்காக நான் இது மைண்டில் யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கொடுக்கலாங்கிறது இருந்தால் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் இது வேண்டாம் இந்த இது வேணான்னீங்கன்னா ஒரு நோன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மட்டும் எது பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.